அந்த கதை ரொம்ப எனக்கு மனதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில முக்கியமா அர்ச்சனா அவர்கள் அ தேசிய அவார்டு வாங்கினவங்க. அவங்க தான் நடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பதஷ்டமா இருந்தது. ஆனா, அதெல்லாம் மீறி அந்த செட்ல அவங்களோட நான் 2 பேரும் அது கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே, அது வந்ததுக்கு காரணம் முழுமுதற் காரணம் அர்ச்சனா அம்மாவும், ஷெரீப் அவர்களும், மத்த எல்லா பேரும் தான் காரணம். அது அ என்னன்னு சொல்றதுக்கு இல்ல. முக்கியமா நான் சொல்ல விரும்புறது, இந்த தயாரிப்பாளர் ஜெய்கிரண் அவர்கள். அவங்க வந்து ரணம் அப்படிங்கிற ஒரு படத்த எடுத்தவர் தான் ஷெரீப் அவர்கள். அதுக்கு மாறுபட்டு இந்த கதை. அது வேற ஒரு ஜானர்னா, இது ஒரு வேற ஒரு ஜானர். அந்த கதைய ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவர் வந்து ஓகே சொல்லி இந்த படத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. இதான் வந்து உண்மை. இதுல ரொம்ப எனக்கு இந்த ப்ராஜெக்ட்குள்ள ரொம்ப நுழையறதுக்கு மிக முக்கியமான காரணம் கதை. இந்த டைரக்டர் அப்படி அத மீறி பாலா கதாநாயகனாக அறிமுகமாறாருங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. அந்த தைரியம் தான் நான் வந்து இந்த படத்துல ரொம்ப அ எனக்கு வந்து உற்சாகத்தையும், உத்வேகத்தையும் குடுத்த படம். அ உ உ விஷயம் அது. பாலா வந்து அவருடைய சேவைகள் வந்து இந்த உலகத்துக்கே தெரியும். அப்படி அப்பவே அவர் ஹீரோ ஆயிட்டாரு. இப்ப இந்த படம் மூலமா ஒரு சூப்பர் ஹீரோவா ரியல் அது வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போவாரு. ஏன்னா, அவரு உயரத்துக்கு போய் நிறைய சம்பாதிச்சாருன்னு சொன்னா, அவருக்கு இல்ல அது. ம எல்லா கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்படிங்கிற விதத்துல, அவரு கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி, நான் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறேன். உங்களுக்கும் அந்த இது இருக்கும். அதனால நீங்க இந்த படத்த நீங்க பயங்கரமா ஆதரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. அடுத்து இந்த படத்துல பணியாற்றிய என்னோட பணியாற்றிய நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், ஆராத்யா, ஜெய் அ மனோஜ், மதன். அவர் ஏற்கனவே கல்லூரியில நடிச்சிருப்பாரு. ஆரா மதன். அப்புறம் இந்த படத்த